வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. அரசு ஊழியர்கள் போராட தடை விதித்ததா தமிழக அரசு? ஏற்கனவே 1971 போட்ட சட்டத்தை எடுத்துக்கொண்டு அரசு ஊழியர்கள் எந்த கட்சியின் உறுப்பினராக இருக்கக்கூடாது, சமூக ஊடகங்களில் அவங்க கருத்தை பதிவிடக்கூடாது, ஆட்சிக்கு எதிராக பேசக்கூடாது, போராடக்கூடாது, இப்படி பல விஷயங்கள் வாய்மொழி உத்தரவாக போடப்பட்டிருக்கிறதா ஒரு தகவல் வந்திருக்கு. இன்றைக்கி உங்களுக்கு முக்கியமான செய்தித்தாள்லேயே வந்திருக்குது, சேனல்லையும் இப்போ பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் திமுக ஆதரவு ஊடகங்கள் பெருசாக இதை கணக்கில் எடுத்துக்கல. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த அரசு ஊழியர்கள் பிரச்சனை நாளுக்கு நாள் பெருசாகிட்டே வருது. இது எங்கே போய் முடியும்? ஏன் இதை இவ்வளோ தூரம் நம்ம பேசிகிட்டு இருக்கோம்னா, இன்றைக்கி அரசு ஊழியர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னாவே திமுக தான் அப்படிங்கிற அளவுக்கு இன்றைக்கி ஏற்கனவே கலைஞர் ஆட்சி காலத்தில் அவ்வளோ பண்ணியிருக்காரு. மாற்றுத்திறனாளிகள் 2-3 வருஷம் வேலை பார்த்தாலே அவங்களை நிரந்தரமாக்கணும் சட்டம் கொண்டு வந்ததே கலைஞர் அவர்கள் தான். இன்னும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஜெயலலிதா அம்மா எஸ்மா டெஸ்மா உள்ளிட்ட சட்டங்களெல்லாம் போட்டு அரசு ஊழியர்களை படாத பாடுபடுத்தி நள்ளிரவுலலாம் போய் அரெஸ்ட் பண்ணி புதுசாக ஆட்களை நியமித்து, உங்களுக்கு தெரியும் புதுசாக ஆட்களை நியமித்தாங்க, எல்லா ஊழியரும் ஒரே நாளில் டிஸ்மிஸ் பண்ணாங்க, டெஸ்மா சட்டம் போட்டாங்க. கடைசியாக சமாதானமே அவங்க வரும்போது ஏற்கனவே ஜெயலலிதா அம்மா எடுத்து வச்ச அலுவலர்கள் இருக்காங்களா, அவங்கள என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அதில் தான் நிறைய பேர் டாஸ்மார்க்கில் போட்டாங்க. அதேமாதிரி மக்கள் நல பணியாளர்கள், கலைஞர் ஆட்சி காலத்தில் மக்கள் நல பணியாளர்கள் இருந்தாங்க. ஜெயலலிதா அம்மா ஒரே நாளில் மக்கள் நல பணியாளர்களை வீட்டுக்கு அனுப்புனாங்க. அப்புறம் கோர்ட்டில் கேஸ் நடந்து ஒரு பெரிய விஷயம். அப்போ திமுக ஒரு அரணாக இருக்கும். எப்போ திமுக ஆட்சி வந்தாலும் ஆசிரியர்கள் அரசு ஊழியர்கள் மகிழ்ச்சியாக இருப்பார்கள்ங்கிற ரேஞ்சுக்கு கலைஞர் கொண்டு போவார். அது கலைஞர் சாதுரியம். இன்றைக்கி அதே திமுகவை நாங்கள் எதிர்க்கட்சி ஆக்குகிறோம்னு அரசு ஊழியர்கள் போராட்டம். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் மதுரை ஹைகோர்ட் சொன்னாங்க, போராட்டம் அடிக்கடி அரசு ஊழியர்கள் பண்ணிங்கன்னா ஏதாவது ஒரு சின்ன இடத்துலேருந்து போராட்டம் பண்ணுங்க, நீங்கள் நடுரோடு நின்று போராட்டம் பண்ணிங்கன்னா பொதுமக்களுக்கு இடையூறு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அதை திமுக நிறைய பேர் பேசும்போது நீதிமன்றம் சொல்லிடுச்சிங்க, அரசு ஊழியர்கள்லாம் போராடுறது தப்பு அப்படின்னு நீதிமன்றத்துக்கு கட்டுப்படணுங்கிறாங்க. அதே நீதிமன்றம் என்ன சொன்னிச்சு? இரும்பு காலம் இந்தியாவினுடைய உலகத்தினுடைய இரும்பு காலம் தமிழ்நாட்டில் ஆரம்பித்ததுன்னு சிஎம் சொல்கிறாரு. அதே மாதிரி இரும்பு கரம் கொண்டு சமூக விரோதிகளை அடக்குங்கள்னு சொல்லுது. அதுவும் இல்லாமல் நாங்கள் நிறைய உத்தரவு போடுறோம், அரசாங்கத்துக்கு நிறைய உத்தரவு போடுறோம், ஆனால் நிறைய செயல்படுத்தவே மாட்டுறாங்கன்னு சொன்னதும் நீதிமன்றங்கள் தான். செந்தில் பாலாஜி அமைச்சராக தொடர்கிறாரா இல்லையான்னு கேட்டதும் நீதிமன்றம் தான், உச்ச நீதிமன்றம். இந்த வீட்டை விட்டு நீ போறியா இல்லையான்னு என்னங்க அர்த்தம்? என்ன அர்த்தம்? வீட்டை விட்டு நீ போன்னு அர்த்தம், அவ்வளோதானே. செந்தில் பாலாஜி பற்றி என்ன கேட்டாங்க? நீங்கள் அமைச்சராக தொடர்றீங்களா இல்லையான்னு என்ன அர்த்தம்? அது போங்கன்னு அர்த்தம். அதையும் தாண்டி நல்ல நான் போக மாட்டேன்னு அவர் அடம் பிடிச்சிட்ருக்காரு, சிஎம்மும் விட்டுட்ருக்காரு. மக்கள் இதை பார்த்துட்ருக்காங்க. ஒரு பக்கம் திராவிட மாடல் அரசு, எதுக்கு எல்லாத்துக்கும் திராவிட மாடல் அரசு. கலைஞர் அவர்கள் இருக்கும்போது இந்த பல சம்பவங்கள் நடந்திருக்குமா? ஆசிரியர்கள் போராட்டம் நடக்குது, இங்கே சிந்தாகிரிப்பேட்டையில் இந்த சின்ன பசங்க குழந்தைங்களாம் வச்சுட்டு போராட்டம் பண்ணுறாங்க. பாவம், காலையில் எழுந்துச்சு அவங்கள அரெஸ்ட் பண்ணி அந்த குழந்தைங்களாம் வெளியே நிற்கிறாங்க. ஆசிரியர்கள் ரூமில் போட்டு அடைக்கிறீங்க. இதெல்லாம் வீடியோ வெளியில் போயிட்டு இருக்குது. போச்சா இல்லையா? இது சிஎம்க்கு தெரியுமானா உண்மையிலே தெரியாது. சிஎம் இதை அலோவ் பண்ண மாட்டார். அவருக்கு தெரியும் இதெல்லாம் ஓட்டு, நம்மளுடைய ஓட்டுன்னு. அப்போ இந்த அளவுக்கு இதை மிஸ்ஹேண்டில் பண்ணது யார்? அந்த துறையுடைய அமைச்சர். ஏன்? அவர் ராஜா வீட்டு கண்ணுக்குடி, சிஎம் வீட்டில் வளர்ந்தவர், அவருக்கு பிரச்சனையே இல்லை, அவரை கண்டிப்பாக மாற்ற மாட்டாங்க, ஒரு பயம் இல்லை. பொன்முடி அவர்களுக்கு அந்த துறையை பற்றி நன்றாக தெரியும். இன்றைக்கி அன்பில் மகேஷ் எப்படி அதை கையாண்டு கொண்டிருக்கிறார் பாருங்கள். மகாவிஷ்ணு பேச ஆரம்பித்தார், அதுக்கப்புறம் எவ்வளோ பிரச்சனை, ஆனால் சூப்பராக நடக்குதுங்கிறார் சிஎம். என்ன பண்ணுறது? சாரண விழாலாம் சொல்கிறாரு, தமிழ்நாட்டில் அது அருமையான ஒரு கல்வி அமைச்சர் இவர் தான் அப்படிங்கிறாரு. என்ன பேசுகிறது நமக்கு ஒன்றும் புரியல. சரி, அரசு ஊழியர்கள் இவ்வளோ பெரிய பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கும்போது அரசு ஊழியர்களுக்கு நல்லா தெரியும் இவங்க பழைய ஓய்வூதிய திட்டத்தை செயல்படுத்த வாய்ப்பில்லை. முதல் வருஷம் பிடிஆர் வந்த உடனே சொல்கிறார், நீங்கள் தான் தேர்தல் அறிக்கையில் கொடுத்தீங்க, பிடிஆர் வந்தாலும் உங்களுக்கு கொடுக்க முடியாதுட்டார். போச்சா? சரி, லீவ் சரண்டர் ஏதாவது கொடுப்பாங்கன்னு பார்த்தா அதுவும் கொடுக்கல. அப்போ அரசு ஊழியர்களுக்கு இயற்கையிலேயே திமுக மேலே இருக்க கோபம் அதிகமாகிட்டே வருது. ஆனால் முட்டு கொடுக்க நிறைய ட்ரை பண்ணாங்க. அங்கே இருக்கக்கூடிய சில பேர் கூட முட்டு கொடுக்க முடியல. ஏன்னா அவ்வளோ தொழிலாளர்கள் கோச்சு போயிருக்காங்க சார். இப்போ என்ன கேட்டிங்க நீங்கள்? 58 வயசுலேருந்து ஏன் 60 வயசு எடப்பாடி ஆக்குனார்னு கேட்டிங்க. ரைட்டு, அவர் அப்போ கொரோனா காலத்தில் பணம் கொடுக்க முடியல சார், ஆக்குனார் சார். சார் நீங்கள் தான் என்ன சொன்னீங்க? நாங்கள் வந்தால் வில்ல அம்பா வளைச்சிருவோம் சொன்னீங்களா இல்லையா? என்ன நடந்தது? ஏன் வளைக்க முடியல? அதே மாதிரி அரசு ஊழியர் 25,000 ரூபாய்க்கு மேலே பொருள் வாங்கினா நீங்கள் கவர்மெண்ட்டுக்கு சொல்லணும் அப்படிங்கிறீங்க. ஆனால் நீங்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் சம்பளம் 1,5 லட்ச ரூபா நினைக்கிறேன். அவர்கள் எவ்வளோ ரூபாய்க்கு பொருள் வாங்கணும் ஏதாவது கட்டுப்பாடு இருக்கா? சரி, அரசாங்க ஊழியர்கள் போராட தடை. அரசாங்க ஊழியர்கள் அப்படிங்கிறது நிர்வாகம் தான்.
அதே மாதிரி எம்எல்ஏ எம்பி எம்எல்ஏக்களுக்கு அந்த கடமை இருக்குது, அமைச்சர்களுக்கு அந்த கடமை இருக்குது. திமுகவினர் ஆதரவு போராட்டங்கள் நடத்தவில்லை, ஆளுநருக்கு எதிராக இப்போ ஒரு போராட்டம் நடத்திங்களா, மக்களுக்கு வந்து பாதகம் இல்லையா? கொஞ்சம் யோசனை பாருங்கள். நீங்களும் அரசு ஊழியர் மாதிரி தானே, சம்பளம் தானே வாங்குறீங்க. அப்போ எந்த விதமான கட்டுப்பாடுகளும் இல்லை. அரசு ஊழியர் தினமும் போகணும், ரேக வைக்கணும், கரெக்டாக இருக்கணும். நிறையா சோம்பேறியாக இருக்கீங்க. இப்படிலாம் வழியில் பொதுமக்கள் என்ன சொல்கிறாங்க, கவர்மெண்ட் ஆஃபீஸ் போனால் தாங்க முடியல சார், வேலையே பார்க்க மாட்றாங்க சார் சொல்கிற மாதிரி இல்லை. நிறைய பேருக்குடைய கருத்து இது. அரசு ஊழியர் நீங்கள் வந்து கவர்மெண்ட் சம்பளம் கொடுக்குது, அவங்க வேலை பார்க்கலன்னு அவ்வளோ கோவம் வருது. நிறைய திறமையான நேர்மையான எவ்வளோ பேர் இருக்காங்க, தகுதிக்கு மீறி உழைக்கிறவங்களாம் இருக்காங்க சார் அரசு ஊழியர். உண்மையிலேயே சொல்கிறோம், அரசு ஊழியரை வந்து ஈஸியாக நம்ம நினைக்கிறோம். அரசு ஊழியரில் அவங்களுடைய கஷ்டம் அவங்களுக்கு தான் தெரியும். நீங்கள் ஈஸியாக அரசு ஊழியர் அப்படி இப்படிலாம் சொல்கிறாங்க, நமக்கு உடன்பாடு இல்லை. அரசு ஊழியர்கள் சில பேர், எல்லா டிபார்ட்மெண்ட்லையும் சில பேர் இருப்பாங்க சார். அதனால் மொத்த அரசு ஊழியர்கள் நீங்கள் மோசங்கிறத நயத்துக்கல. இன்னும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா நிறையா பள்ளிக்கூடத்தில் பாருங்கள், தலைமை ஆசிரியர் அங்கே வந்து மின்சார கட்டணம்லேருந்து எல்லாத்தையும் அவங்க தான் கட்டுறாங்க. அவங்க கட்டி கவர்மெண்ட்டிட்ட வாங்கிக்கணும், கவர்மெண்ட் இன்னும் பணம் தரல. கழிப்பறை வசதி இல்லைன்னு ஒரு ஆசிரியரே அவர் சொந்த செலவில் கட்டினது பார்த்துருக்கோம்ல. அப்படி நிறைய இது நடந்துகிட்ருக்கு சார். நல்லா சமூகம் நிறைய பண்ணுறாங்க. இப்போ என்ன சிக்கல் நடக்குது, அந்த அரசு ஊழியர்களுக்கு நீங்கள் ஒரு மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தலை கொடுக்குறீங்க. எப்படி, அரசு ஊழியர் டெய்லி வரணும், கரெக்டு, லீவ் போடக்கூடாது. அவர் லீவ் சரண்டர் பண்ணால் அந்த காசை கொடுக்க மாட்டீங்க. அதே சட்டமன்ற உறுப்பினர் மாதம் சம்பளம் வாங்குறாரு. ஒரு வருஷத்தில், இந்த போன வருஷத்தில் வெறும் 15 நாள் தான் சட்டமன்றம் கூடியிருக்குது. வெறும் 15 நாள் சட்டமன்றம் கூடியதற்கு எதுக்கு முழு நேர சம்பளம் வாங்குறாங்கன்னு உங்கள் கூட்டணியில் இருக்கக்கூடிய தோழர் சண்முகம் கேட்குறாரு. கரெக்டாக அவர் கேட்ட கேள்வி சரட்டா? இது எங்கே போய் என்ன லாஜிக் ஆகுது? மக்கள் பார்த்துக்கிட்டே இருக்காங்க. வேலை கஷ்டப்பட்டு போட்டித் தேர்வு எழுதி, கஷ்டப்பட்டு எழுதி ஒரு அரசு ஊழியரான 1000 பஞ்சாயத்து வேலை நிரந்தரங்கிறது அவ்வளோ. அந்த தேர்வு இந்த தேர்வு எல்லாம் வச்சு, ஆசிரியர் தகுதி தேர்வு அது அப்படி இப்படிலாம் வச்சு பார்த்தா இன்னும் பகுதி நேர ஆசிரியர் தான். பகுதி நேர ஆசிரியருக்கு என்ன சம்பளம் கிடைக்கும்? அந்த சம்பளத்தை வாங்கிட்டு இருக்காங்க. அரசாங்கம் எப்பயாவது ஒரு நாள் கிடைக்கும்னு நிரந்தரமே பண்ணுறதில்ல. இப்போ எல்லாமே தனியார் மயம். அப்படிப்பட்ட சூழ்நிலை அவர்களுடைய கனவை நீங்கள் சிதைக்கிறீர்கள். ஆனால் வேலைக்கே போகாமல் ஒன்றும் படிக்காமல் நேராக போய் எம்எல்ஏ ஆகி பல கோடிக்கு சொத்து சேர்த்துறது முடிஞ்சு. அப்போ இளைய தலைமுறைக்கு எப்படிங்க நம்பி, இல்லை என்னங்க இதுதான் இந்தியாவான்னு நினைக்க மாட்டாங்களா? இப்போ அரசு ஊழியர்களுக்கு திடீரென அந்த வாய்ப்புட்டு போட வேண்டிய அவசியம் என்ன? அவங்க நல்லா தெரிஞ்சு போச்சு. அரசு ஊழியர் நம்மளை கார்னர் பண்ணிட்டாங்க. மற்றவங்களெல்லாம் ஏமாற்றலாம். அரசு ஊழியர் போடலாமா, கமிட்டி போடுறேன், அது போடுறேன், அதெல்லாம் உங்களுக்கு பாஸ் தெரியும். பாஸ் கமிட்டியே நாங்கள் தான், அவங்களுக்கு தெரியாதான்? இதில் கமிட்டி போடுறேன் அப்படின்னு சொல்கிறாங்களே, இந்த கமிட்டியில் என்ன பிரச்சனை? ஒரு ஐஏஎஸ் அதிகாரி போட்டால் கவர்மெண்ட் சம்பளத்தில் இருப்பார். ஆனால் மிச்ச உறுப்பினர்கள் போடுறாங்களே, அவங்களுக்கு தான் கவர்மெண்ட் தான் சம்பளம் கொடுக்கணும். கமிட்டியே ஒன்றும் இல்லாத கமிட்டி, அது எப்படி முடிவு? எந்த கமிட்டி கரெக்டாக அந்த சொன்ன டேட்டில் அறிவிச்சிருக்காங்க? இல்லையே. வரலாறை திரும்பி பார்த்தால் கலைஞர் அவர்கள் அரசு போஸ்டல் ஓட்டர்லாம் கலைஞருக்கு தான் ஓடும். உங்களுக்கு தெரியும், ஊரில் போய் கேட்டு பாருங்கள், ஆசிரியர்கள்லாம் கலைஞருக்கு தான் ஓட்டு போடுவாங்க. திமுக தான், உடன்பிறப்பு தான். இன்றைக்கி பார்த்தா அந்த உடன்பிறப்புகளை உங்களை ஒரு வழி பண்ணுறாங்கிற நினைச்சில் இறங்கிட்டாங்க. போன ஆட்சியில் என்னென்ன பேசுகிறீங்க? அரசு ஊழியர்கள் போராடக்கூடாதா கேட்டிங்கன்னா இல்லையா? நீங்கள் அரசு ஊழியர் போகிறோன்னா ஏன் இவ்வளோ பதறீங்க? சரி, சாம்சங் பிரச்சனை இல்லாத நடவடிக்கை எடுக்கல, அங்கேயும் நடவடிக்கை எடுக்கல, அதுவும் காலதாமதம். எல்லாமே லேட்டு. என்ன நடக்குது? அப்போ வந்து காலை உணவு திட்டத்துக்கு வந்து இல்லைடா நாங்கள் தனியாருக்கு ஆர்டர் பண்ணுறோம். நீங்கள் திடீர்னு ஒரு வாரம் கழிச்சு இல்லைடா நாங்களே தனியார் மயமாக்கலை. ஏன் இந்த டக்குன்னு மாறுறீங்க? என்ன தான் உங்கள் பிரச்சனை? ஆளுநர் மேலே பயம் இல்லைங்கிறீங்க, ஆளுநருக்காக பொன்முதியை இலாக்கா மாற்றுறீங்களா இல்லையா? கேட்டால் பாசிச பாஜக, எதை கேட்டாலும் பாசிச பாஜகவுக்கும் உங்களுக்கும் டீலிங் இல்லை அப்படின்னு மக்களுக்கு தெரியுமா தெரியாதா? மக்களுக்கு நல்லா தெரியும். ஏதோ டீலிங் இருக்குதுப்பா, ஒரு டீலிங் ஓடிட்டு இருக்குதுப்பா. என்ன பண்ணுறதுப்பா? எடப்பாடி பிஜேபி பக்கம் போகிறாரு, இஸ்லாமியர்கள் கிறிஸ்டின் ஓட்டு போட முடியாது, வேறு வழி இல்லை, திமுக ஓட்டு போடுறோம். கரெக்டாக அப்படி தானே ஓடிட்டு இருக்குது. அரசு ஊழியர்களுக்கு என்ன பிரச்சனை? அவங்க ஏன் மாற்றி ஓட்டு போடக்கூடாது? கொஞ்சம் யோசனை பாருங்கள். அரசு ஊழியர்களால் இந்த ஆட்சியை மாற்ற முடியுமானா மாற்ற முடியும்னு ஸ்டாலினுக்கு தெரியும். போன தடவை குறைஞ்ச 12 லட்சம் ஊழியர்கள், குறைஞ்சது 10 லட்சம் வைங்க சார். 10 லட்சம் ஓட்டு எவ்வளோ பெரிய விஷயம்? 10 லட்சம் ஒட்டு மொத்தமாக மாறப்போகுது. இப்போ உங்களுக்கு இருக்க அந்த அளவுக்கு கோபத்தில் இருக்காங்க, நம்பி ஏமாற்றிருக்கீங்க. எடப்பாடி பழனிசாமி பழைய ஓய்வூதிய திட்டம்னு சொல்லலை. ஏன்னா அவர் முதலமைச்சராக இருந்தால் தெரியும் அவருக்கு. முடியாதுங்க, முடிச்சிட்டார், தெரியாது. அவர் நினச்சிருந்தால் கொடுத்துருக்க முடியாதா? எடப்பாடி அவர்கள் மீது நமக்கு 1000 விமர்சனம் இருக்கும். இந்த மாதிரி பொய்யான வாக்குறுதி அவர் கொடுத்தாரா? கொஞ்சம் யோசனை பாருங்கள். அரசு ஊழியர்களுக்கு அரணாக இருக்கக்கூடிய, அவர்களை பாதுகாக்கக்கூடிய இந்த அரசு என்ன நினச்சிட்ருக்கீங்க? ஆனால் அரசு ஊழியர் லஞ்சமே வாங்கக்கூடாது. நீங்கள் மட்டும் கோடியாக சம்பாதிப்பீங்க. அவங்க அரசு ஊழியர் லஞ்சம் வாங்கக்கூடாது. 200 ரூபா லஞ்சம் வாங்கினா உடனே போலீஸ் பிடிச்சிரும். 200 ரூபா லஞ்சம் வாங்கின வட்டார அலுவலர் என்னென்னமோ பேர் வருது.
அவங்களுக்கு பணிக்கொடையிலேருந்து அவங்களுக்கு வந்து எல்லாமே வசதிகள் ஒழுங்காக லீவ் சிலிண்டர் எல்லாம் கொடுத்தா அவங்க ஏன் சார் தப்பான காரியம் பண்ண போகிறாங்க? கொஞ்சம் யோசனை பாருங்கள். சில பேர் தப்பான காரியம் பண்ணுறாங்க, எல்லாத்துலேயும் இருப்பாங்க. ஒட்டுமொத்த அரசு ஊழியர்கள் அப்படின்னு சொல்கிறது ஏற்புடையதில்லை. தொடர்ந்து சொல்கிறோம், அரசு ஊழியர்கள் அப்படிங்கிறவங்க அரசாங்கத்தினுடைய அச்சாணிகள். எந்த கவர்மெண்ட் இருந்தாலும் அவர்கள் இருப்பார்கள். அவர்களை நிம்மதியாகவும் மகிழ்ச்சியாகவும் இருந்தால்தான் அந்த அரசாங்கம் நன்றாக போகும். அரசு ஊழியர்கள் நினச்சா இப்போ பாருங்கள், பட்டா வாங்க வருவாங்க, உரிமை தொகை வாங்கலாம் போகிறாங்க, ரேஷன் கார்டுக்கு போவாங்க. என்ன சொல்லுவாங்க தெரியுமா? அங்கே இருக்கவங்க சலிச்சு போய், அவ்வளோதான், திமுக அடுத்து வந்து 1000 ரூபாலாம் கிடைக்காதுமா உங்களுக்கு, எங்களுக்கே சம்பளம் போட முடியலமா அந்த கவர்மெண்ட்டு, அது மக்கள்கிட்ட எடுபடும். அவங்க அங்கே அந்த பாட்டியோ தாத்தாவோ பிஹெச்டிலாம் படிக்கிறாங்க இருக்கிற விவசாய மக்கள். அடுத்து திமுக வந்து 1000 ரூபா கிடைக்காதோ? அதனால் இவர்களே சேர்ந்து முடிச்சு விட்ருவாங்கன்னு நினைக்கிறோம். மறுபடியும் சொல்கிறோம், இன்றைக்கு இருக்கக்கூடிய அரசு ஊழியர்களை மீண்டும் மீண்டும் பகைத்து கொள்ளி இருக்கிறார்கள் அந்த ஆட்சி. ஏன்னா இன்றைக்கி வருமானம் இல்லாமல் தள்ளாடி கொண்டு இருக்கிறது. என்ன பண்ணாலும் சட்டியில் இருந்தாலும் சிறகப்பையில் வரும். அதனால் மறுபடியும் சொல்கிறோம், இந்த ஆட்சி தன்னுடைய முடிவுரை எழுத தொடங்கிவிட்டது. பொறுத்திருந்து பார்ப்போம். மீண்டும் சந்திப்போம். நன்றி.